அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். நேற்றைய தினம் டாஸ்மாகின் மூலம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமானது கொள்ளையடித்த 1000 கோடி ரூபாய் ஊழலை கண்டித்து சென்னையில் ஒரு மாபெரும் போராட்டமானது நடைபெற்று மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் உட்பட அனைத்து மூத்த தலைவர்களும் கூட கைதாகி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து திமுகவை எதிர்த்து நாங்கள் செய்யக்கூடிய இந்த போராட்டங்கள் எல்லாத்துக்கும் தமிழக வெற்றி கழகமானது எதிர்ப்பு தெரிவித்து வந்து கொண்டே கடந்த காலத்திலிருந்தே பாத்தீங்கன்னா கூட நேற்றைய தினம் நடந்த போராட்டத்திலும் கூட தமிழக வெற்றி கழகமானது எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. நாங்க நாடகம் ஆடுறோம், பாரதிய ஜனதா கட்சி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதனை குறித்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கைதாகி விடுதலையானதுக்கு அப்புறம் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல தாவேகாவுக்கும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் ஒரு செருப்படி பதில் எங்களுடைய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருப்பார்கள். நான் கேட்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடிப்படையான ஒரு கொள்கை என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? நீங்க இந்த கட்சியை ஆரம்பிச்சதுக்கு அடிப்படையான ஒரு நோக்கம் என்ன? உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஸ்கூல் பிள்ளைங்கள்ல இருந்து யாரெல்லாமோ உங்க கட்சியினுடைய தொண்டர்களா வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாம் ஓட்டர் ஐடி இருக்குதா? அவங்களுக்கு எல்லாம் எலக்டோரல் பாலிடிக்ஸ்னா என்னன்னு தெரியுமா? அரசியல்னா என்னன்னு தெரியுமா? தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி ஏதாவது ஒரு அடிப்படையான அறிவு இருக்குதா? எந்த தகுதியை வைத்துக் கொண்டு தாவேகாவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அரசியல்ல ஒரு விமர்சனம் செய்றீங்க அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வி. உங்களுடைய கொள்கை என்ன? உங்களுடைய கோட்பாடு? திமுகவுடைய கொள்கையையும் கோட்பாடையும் அப்படியே பட்டி டிங்கரிங் பண்ணி அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு மாநாடு, ஒரு கட்சி கொடி, அதுக்கு ஒரு தலைவர், அதுக்கு ஒரு ஸ்கூல் பசங்கள்லாம் ஒரு தொண்டர், இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு திமுகவுக்கு பி டீமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நீங்கெல்லாம் ஐபிஎஸ்ஆ ஒர்க் பண்ணி மக்கள் பணி களம் வரைக்கும் இறங்கி மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து சந்திச்சு இன்னைக்கு அரசியல் களத்துல மக்களுடைய பிரச்சனையை மக்களோடு மக்களா இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணன் அண்ணாமலை அவர்களை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் உங்களுக்கு துளி அளவாவது தகுதி இருக்குது? அது தாவேக்கால இருக்கக்கூடிய ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நான் கேட்கறேன், நீங்கெல்லாம் என்ன தகுதியின் அடிப்படையில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஜேபியை பார்த்து கேள்வி கேட்கறீங்க? களத்துல இருந்து அரசியல் பண்ணிருக்கிறாரா விஜய்? களத்துல இறங்கி மக்களுடைய பிரச்சனைகளை நேர்ல போய் கேட்டிருக்கிறாரா? இல்ல அந்த பிரச்சனைகளை நேர்ல போய் சந்திச்சிருக்கிறாரா? ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனைக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யணும்னா கூட பாதிக்கப்பட்ட மக்களை வீட்டுக்கு வர சொல்றது, அதுக்கு ஒரு மண்டபம் புக் பண்ணி அந்த மண்டபத்துக்கு வர சொல்றது, அங்க வச்சு உதவி செய்யற மாதிரி இந்த சினிமா பாலிடிக்ஸ் எல்லாம் பிஜேபி பிடிக்கவும் செய்யாது. பிஜேபி அதை ஆதரிக்கவும் மாட்டாங்க, அதை வரவேற்கவும் மாட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி அரசியல் வேற சினிமா வேற. நீங்க அண்ணாமலை சினிமால அவர் நடிகர்களோட இடுப்ப பிடிச்சதெல்லாம் பத்தி இதுல பேசுறாங்க, இதெல்லாம் வித்தியாசம் தெரியாதா அப்படிலாம் நீங்க கேக்குறீங்களே. உங்க டிவிகே தலைவர் விஜய் தான் நீங்க நடத்தின அந்த மாநாட்டுல சினிமானா என்னன்னு சும்மா நினைச்சீங்களா? அங்க நாங்க ஒரு கருத்தை அங்க நிலைநாட்டுறோம், மக்களுக்கு ஒரு கருத்தை அது மூலமா நாங்க ஸ்ட்ராங்கா தெரியப்படுத்துறோம் அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசியிருந்தாரு. அதையும் சினிமா பாணியிலேயே பேசியிருந்தாரு. அப்போ மாஸ்டர் படத்துல அவர் தண்ணி அடிக்கிற மாதிரி அந்த ரோல் பண்ணதெல்லாம் நீங்க இளைஞர்கள் மத்தியில நீங்களும் தண்ணி அடிச்சுட்டு சிகரெட் குடிச்சிட்டு நாசமா போகணும்னு சொல்றீங்களா? இல்ல நீங்க நடிக்கக்கூடிய இந்த படத்துல வரக்கூடிய ஆபாசமான காட்சிகளாக இருக்கட்டும், தண்ணி அடிக்கிற மாதிரியான காட்சிகளாக இருக்கட்டும், சிகரெட் குடிக்கிற மாதிரியான காட்சிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா காட்சிகளையும் நீங்க இளைஞர்கள் மத்தியில என்ன சொல்ல வரீங்க? நீங்களும் இது மாதிரிலாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுக்குறீங்களா? முதல்ல உங்க தலைவரை சுயமா ஒரு அறிக்கையை வெளியிட சொல்லுங்க. அப்புறம் உங்க தலைவரை பத்திரிகையாளர்களை சந்திக்க சொல்லுங்க. பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லுங்க. யாரோ எழுதி கொடுத்தத அதை கூட திமுகவை பார்த்துதான் உங்க தலைவர் காப்பி அடிக்கிறார். எழுதி கொடுக்கறத வாசிக்கிறது, துண்டு சீட்டோடைய ஜூனியர் மாதிரி உங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் இப்போ செயல்பட்டு இருக்கிறாரு. துண்டு சீட்டு 1 ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னா துண்டு சீட்டு 2 விஜய் தான் இப்போதைக்கு இப்ப இருக்கக்கூடிய அரசியல் களத்துல. இப்படி ஓட்டர் ஐடி கூட இல்லாத ஸ்கூல் பசங்களெல்லாம் வச்சு அரசியல் நடத்திட்டு இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடிப்படையான சுயமான கொள்கைகளும் கோட்பாடுகளும் இல்லாத நேற்று இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச நீங்கெல்லாம் பாரதத்தை முன்னேற்ற பாதையில கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சி பாரதிய ஜனதா கட்சியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கட்சிக்கும் நம்மளுடைய தலைவருக்கும் நம்மளுடைய தொண்டர்களுக்கும் அடிப்படையா ஏதாச்சும் ஒரு கொள்கை இருக்குதா? நம்ம கட்சிக்கு சுயமா ஏதாச்சும் ஒரு கோட்பாடு இருக்குதா? நமக்கு ஏதாச்சும் தகுதி இருக்குதா அப்படிங்கறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சமூக வலைதளத்தை நீங்க பதிவு பண்றதை பத்தி யோசிக்கலாம். அதுக்கு முன்னாடி தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றியோ, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றியோ, பாரதிய ஜனதா கட்சியை பற்றியோ பேசுவதற்கு தாவேக்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் துள்ளி அளவு கூட தகுதி கிடையாது. நாவை அடக்கி பேசுவதற்கு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நாவென்று ஒன்று இருக்கிறதா, இல்ல அதையும் திமுக கடன் வாங்கித்தான் நீங்க பேசுவீங்களா அப்படின்னு நீங்களே யோசிச்சு முடிவு பண்ணுங்க. நன்றி.